பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் யோசிக்கிறீங்களா? என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்னை எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் இயேசப்பா நம்ம கூட இருக்கார். நம்ம கைவிடாத தேவன், நம்மை அழகாக நடத்துகிற பரமபிதா, நம் தனிமையில், உண்மையில், அன்பில், வல்லமையில் எப்போதும் ஒரே போல் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன் நம்மளுடைய இயேசப்பா. அவர்கிட்ட தேவ பிள்ளைகளே நம்ம கேட்போமா? ஆண்டவரே, நீர் ஒரு காலமும் என்னை கைவிடுவதில்லைன்னு நாங்கள் படிக்கிறோமே. ஆண்டவரே, என்னை விட்டு விலகுதல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. நான் மன சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நிந்திக்கப்பட்டிருக்கிறேன் ஏசப்பா. என்னை நீங்கள் தான் நடத்தணும் ஏசப்பா. என்னை விட்டுட்டீங்களோ நான் சில நேரங்களில் சந்தேகம் எனக்கு வருது ஏசப்பா. ஆனால் கடவுள் என்னை விடலைன்ற இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிடலாம், கூட பழகினவங்க உங்களை கைவிடலாம், சிநேகித்தவங்க உங்களை கைவிடலாம், வேலை இல்லை, பணம் இல்லைன்னு உங்களை நிந்திக்கலாம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. ஒரே நினைவாகவே தான் இருக்கார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனசு மாறாத தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரே போல் எல்லாரையும் சிநேகிக்கிற தேவன். யாரையுமே ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட நீங்கள் போனால் போதும், ஆண்டவர் அழகாக உங்களை நடத்துவார். ஆண்டவர் முற்றிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்க வேணும். கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம் பிதா நமக்கு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நம்ம வளரும் பொழுது, ஹல்லேலூயா, எப்படியாப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க, அழாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடலை. கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கார், நம்மோட கூட தான் பேசுகிறாரு. நமக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது. நம்ம நம்மளை செய்வாங்களா, நம்ம கலக்கங்கள்னால, நம்ம சந்தேகத்தினால மன தைரியம் இல்லாதபடி காணப்படுகிறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட தைரியமாக மனசமாதானத்தோட ஆண்டவர்கிட்ட, என் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று திரும்ப திரும்ப நம்ம வாயினால் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போமா? ஜெபிக்கலாமா தேவ பிள்ளைகளே? ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. துதிகளின் மத்தியில் வசமாயிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில், ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அப்பா, பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய கரம் மாறுவதில்லை அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி நடத்துனீங்கன்னா ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா சேஃபாக இருப்போம். நாங்கள் உங்கள் கையை பிடிச்சோன்னா சில நேரங்களில் சோர்வின் நிமித்தமாக உங்கள் கையை நாங்கள் விட்டுருவோம். ஆண்டவரே, எங்களுடைய சுய பெருமையினால், எங்கள் சுய அறிவினால் எங்கள் கைகளை, உங்களுடைய கையை நாங்கள் விட்டுருவோம். ஆண்டவரே, எங்களை கை விட்டுறாதீங்க ஏசப்பா. எங்களோடு கூட நடங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக தேச மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வழிநடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed day, my dears. Thank you. Happy Sunday.